சரணமையப்பா. சகல சௌபாக்கியங்களும் தந்து காத்திரட்சித் தருளும் கன்னிமூல கணபதி பகவானே, பம்பா கணபதியே சரணம் சரணம். காத்திரட்சித் தருளும் கன்னிமூல கணபதி பகவானே சரணம் சரணம் சரணம். கணபதிக்கொரு சூர தேங்காய் ஐயப்பா, கன்னிமூல கணபதிக்கொரு சூர தேங்காய் ஐயப்பா, கணபதிக்கொரு சூர தேங்காய் ஐயப்பா, பம்பா கணபதிக்கொரு சூர தேங்காய் ஐயப்பா. விக்னங்கள் தீர்த்துவிடும் விக்னராஜ கணபதியே, விக்னங்கள் தீர்த்துவிடும் விக்னராஜ கணபதியே, பம்பையிலே நீராடி மலையேறணும் ஐயப்பா, கணபதிக்கொரு சூர தேங்காய் ஐயப்பா, கன்னிமூல கணபதிக்கொரு சூர தேங்காய் ஐயப்பா. சுவாமியே சரணம் ஐயப்பா, கன்னிமூல கணபதி பகவானே சரணம் ஐயப்பா. மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம், நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம், அந்த நோய் நொடிகள் இல்லாத வாழ்வு உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டும் என்று கலியுகத்தின் காந்தமலை ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிறந்தாழ்த்தி, டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடம் அகில இலங்கை சபரிமலை சாஸ்தாபுரத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்லாசிகள். என்றும் மங்களகரமான குரோதி வருஷம் மார்கழி மாதம் முதலாம் நாள். இன்று மார்கழி மாத பிறப்பு 16/12/2024 திங்கட்கிழமை. இன்று மார்கழி மாதம் பிறந்திருக்கிறது. இந்த மார்கழி மாதம் பூராவுமே வீட்டு வாசலிலே கோலம் போட்டு இந்த சாணியாலையெல்லாம் மெழுகி கோலமிட்டு ஒரு பிள்ளையார் பிடித்து வைத்து இந்த பூசணி பூவை குத்தி வைப்பார்கள் முன்னைய காலத்திலேயெல்லாம். அது இப்போவும் பல இடங்களில் நடைமுறையில் உண்டு. எனவே இந்த மார்கழி மாதம் பூராவுமே இறை வழிபாடுகளோடு கூடியதாக இன்றைய தினம் விநாயகப் பெருமானுக்குரிய விரதமாகிய விநாயக சஷ்டி விரதம் இந்த 21 திதிகள் கொண்டது. இன்று இந்த தேய்பிறை பிரதமையிலே ஆரம்பித்து வளர்பிறை சஷ்டியிலே நிறைவு பெறும். பெருங்கதை என்று சொல்வார்கள். பிள்ளையார் கதை, பெருங்கதை, விநாயகர் விரதம், விநாயக சஷ்டி விரதம் என்று பல பெயர்களால் அளிக்கப்படுகின்ற ஒரு சிறப்பு. இந்த கஜமுகாசுரனை சம்ஹாரம் செய்த நாள் இந்த விநாயக சஷ்டி விரத நாள். அவ்வாறு சிறப்போடு கூடியதாகிய இந்த விநாயகப் பெருமான் ஆலயங்களிலே நடைபெறுகின்ற பூஜைகள் வழிபாடுகளில் கலந்து கொள்வதோடு விநாயகருக்கு விருப்பமான நாளிகேரம் என்கின்ற தேங்காய், இந்த தேங்காய் சிதறு தேங்காய் அடித்து வழிபாடு செய்வதற்கு விநாயகருக்கு ரொம்ப விருப்பமாக. அதனாலே தான் ஒரு சமயம் அண்ட சராசரங்களை ஆளுகின்ற இறைவன் தீவிர சம்ஹாரம் செய்வதற்கு புறப்பட்ட பொழுது தன்னை வணங்காமல் தன்னை மதிக்காமல் சென்றார் என்று சொல்லி தலையை கொண்டு வந்து என் முன்னே உடை என்று சொல்ல, நாரத மகரிஷியிடத்திலே சிவன் தன்னுடைய தலை என்று சொல்லி தேங்காயை கொடுத்து விட, அந்த தேங்காயை கொண்டு போய் விநாயகருக்கு முன்னாலே நாரத மகரிஷி உடைத்த பொழுது அந்த தேர் புறப்பட்டதாம். நாம் பல்வேறு ஆலயம் உலகளாவிய ரீதியிலே கூட அனைத்து ஆலயங்களிலும் இந்த ரதோற்சவம் தேர் உற்சவம் புறப்படுகின்ற பொழுது, சுவாமி புறப்படுகின்ற பொழுது சிதறு தேங்காய் அடிக்கின்ற ஒரு வழக்கம். அது விநாயகரை வேண்டி விக்னங்கள் தீர்க்குவதற்காக, விக்னங்களை தீர்த்து வைப்பவன் விநாயகன். அந்த விநாயகரை வேண்டி வழிபாடு செய்கின்ற சிதறு தேங்காய் வழிபாடு விநாயகருக்கு பிரீதியானது. நாம் இந்த விநாயக சஷ்டி விரதம் 21 நாட்களும், முடிந்தவர்கள் 21 தினங்களும் ஆலயங்களிலே சென்று ஒரு நாளைக்கு ஒரு தேங்காய் எடுத்து சென்று விநாயகரை பிரார்த்தனை செய்து வலம் வந்து சிறு தேங்காய் அடியுங்கள். உங்கள் வாழ்விலே எல்லா விதமான நன்மைகளும்
கூடி வரக்கூடிய ஒரு சிறப்பு. இந்த விக்னங்கள் தீர்க்கின்ற விநாயகப் பெருமானை நாம் சிதறுதேங்காய் அடித்து வழிபாடு செய்கின்ற பொழுது எல்லா சிறப்புகளும் கிடைக்கும். இப்பொழுது ஐயப்பனுடைய பூஜைகள் வழிபாடுகள் நடந்து கொண்டிருக்கிறது. அதேபோல் இன்றைய தினம் ஐரோப்பா பிரான்ஸ் நாட்டிலே செல்வ நாகபூஷணி அம்பாள் ஆலயத்தினுடைய குருசுவாமி, ஆலயத்தினுடைய ஸ்தாபகர், ஆலய பிரதம குருவாயிருக்கின்ற சிவஸ்ரீ கிருபாகர குருக்களையா அவர்களுடைய ஒழுங்கமைப்பிலே இன்றைய தினம் விசேஷமான ஐயப்பனுக்கு அபிஷேகம், மலையாள பூஜை, படிப்பூஜை சிறப்பாக நடைபெறுவதற்கு திருவள்ளுவர் கூட்டியிருக்கின்றது. இன்று அடியனுடைய தலைமையிலே அங்கே பூஜைகள் வழிபாடுகள் நடைபெறக்கூடிய ஏற்பாடுகள். இந்த பூஜையில் கலந்து கொள்கின்றவர்களுக்கும் ஐயனுடெல்லாம் கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்தித்து, டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபுரம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபுரத்தின் சார்பில் நல்ல ஆசிகளை கூறிக்கொள்வதில் மனமகிழ்வு கொள்கிறோம். சுவாமியே சரணமையப்பா, சுவாமி சரணம். இதை சிலர் பரிசேயர்கள், சட்ட வல்லுநர்கள் என்பவர்கள் இயேசுவுக்கு எதிராக போர் தொடுக்கின்றவர்களை போன்று எப்படி உமக்கு இந்த அதிகாரம் வந்தது என்று கேட்கின்றார்கள். அப்படிப்பட்டவர்களுக்கு இயேசு கடவுளிடமிருந்து வந்தது என்று சொன்னாலும் அவர்கள் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அதனால் அவர்களை பார்த்து கேட்கின்றார், திருமுழுக்கு யோவான் எந்த அதிகாரத்தை கொண்டு திருமுழுக்கு கொடுத்தார் என்று. ஏனென்றால் அந்த மக்கள் திருமுழுக்கு யோவானை ஏற்றுக்கொண்டிருந்தார்கள். இவ்வாறு இயேசு எப்பொழுதும் விவேகத்தோடு அவர்களுக்கு பதிலளிக்கின்றார். கேள்வி கேட்கின்றவர்கள் எப்பொழுதும் பதிலுக்காக காத்திருப்பதில்லை. அவர்கள் பிழை கண்டுபிடிக்க வேண்டும் என்றோ அல்லது சொல்லுகின்ற பதிலை தமக்கு சார்பாக அவர்கள் பயன்படுத்துவார்கள் என்ற ஒரு சூழ்ச்சி மனப்பான்மையோடு கேள்வி கேட்கலாம். எங்களுடைய அன்றாட வாழ்விலே நாங்கள் பலரோடு பழகுகின்றோம், உரையாடுகின்றோம். அவர்கள் எங்களிடம் கேள்வி கேட்கின்ற பொழுது அவர்கள் உண்மையாகவே ஏதோ ஒரு உண்மையை தேடுகின்றார்களா, விடை பெற வேண்டும் என்ற அந்த எதிர்பார்ப்போடு கேட்கின்றார்களா, அல்லது அவங்களிலே அவர்கள் குற்றம் கண்டுபிடிப்பதற்காக கேட்கின்றார்கள்? அதனாலே எங்களுடைய வாழ்க்கையில் நாம் ஒரு அளவு விவேகம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். இயேசு பலவிதமான மனிதர்களோடு அவர் பழகினார், அவர்களோடு உரையாடினார், அவர்களுக்கு பதில்கள் சொன்னார். அவர்களுடைய கேள்விகளுக்கு தக்க பதில் சொல்லக்கூடிய ஞானமுடையவராக இயேசு இருந்ததன் காரணம், அடித்தளம் என்னவென்றால், அவர் கடவுளோடு அவர் ஒன்றித்திருந்தார், கடவுளுடைய அருளை பெற்றிருந்தார். அதனால் அவர் எப்பொழுதும் நன்மைத்தனத்தை நாடுகின்றவராக இருந்தார். நாங்கள் எப்பொழுதும் நல்ல உள்ளம், நல்ல எண்ணம் கொண்டவர்களா, நல்லெண்ணம் என்று சொல்வார்கள், குட் வில் என்று சொல்வார்கள். நல்லெண்ணம் கொண்டிருக்கின்ற பொழுது நாங்கள் கடவுளுடைய அருளை நிறைவாக பெற்று இந்த சமூகத்திலே நாங்கள் எல்லோரோடும் விவேகமுள்ளவர்களாக சரியான பதில்களை நாங்கள் அவ்வப்பொழுது கொடுக்கக்கூடிய ஞானமுடையவர்களாக இருப்போம். இறைவன் உங்கள் அனைவருக்கும் இந்த நாளிலே சிறப்பான முறையிலே அருள் வழங்க வேண்டுமென்று மன்றாடி நிற்கின்றேன். الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهد الله فلا مضل له ومن يضلل فلا هادي له فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الذي خلق الموت والحياة ليبلوكم أيكم أحسن عملا وهو العزيز الغفور صدق الله العلي العظيم. கண்ணியத்திற்குரிய அன்பார்ந்த நேயர்களே, சகோதரர்களே, அல்லாஹு தாலா இந்த உலக வாழ்வை
எமக்கு ஒரு குறுகிய கால அவகாசம் உள்ளதாக ஆக்கி தந்திருக்கின்றான். ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்வும் மிக வேகமாக துரித கதியில் சென்று கொண்டிருப்பதை நாங்கள் பார்க்கலாம். சிறுவர்களாக இருந்தவர்கள் வாலிபர்களாக மாறுகிறார்கள், வாலிபர்களாக இருந்தவர்கள் வயோதிபர்களாக மாறுகின்றார்கள். குறுகிய காலத்திற்குள் இந்த வாழ்க்கை முடிந்து ஒவ்வொரு 10 வருடமும் கடக்கின்றது. அந்த 10 வருடத்திற்கு பின்னால் திரும்பி பார்த்தால் 10 வருடம் மிக வேகமாக சென்றிருப்பதை எல்லோரும் அளவலாவுவதை, கதைப்பதை, உரையாடுவதை நாங்கள் கண்கூடாக கண்டு கொண்டிருக்கின்றோம். ஏன்? குறுகிய கால வாழ்க்கை தான் மனிதனுடைய அவகாசமாக இருந்து கொண்டிருக்கின்றது. இது அல்லாஹு தாலாவின் புறத்திலிருந்து வழங்கப்பட்டது. இதனைத்தான் அல்லாஹு தாலா அல் குர்ஆனிலே அல்லது ஹலகல் மௌத்தவல் ஹயாத்து, நாங்கள் இந்த இறப்பையும் ஹயாத் என்கின்ற இந்த வாழ்வையும் உங்களுக்கு வழங்கி இருப்பது எதற்காக? லியபுலுவக்கும் ஐயுக்கும் அஹ்சனு அமலா, யார் சிறந்த நல்ல காரியங்களை நிலைநாட்டுகின்றார் என்பதை பரீட்சித்து பார்ப்பதற்காக என்று அல்லாஹு தாலா குறிப்பிடுகின்றார். சிறந்த நற்காரியங்கள் என்று சொன்னால் என்ன? எவையெல்லாம் அல்லாஹ்வினால் ஏவப்பட்டுள்ளதோ, அல்லாஹ்வினால் அவனுடைய அல் குர்ஆனிலே ஏவல்களாக செய்யக்கூடிய விடயங்களாக கட்டளையிடப்பட்டுள்ளதோ, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்மாதிரியாக காட்டி தந்திருக்கின்றார்களோ, அவை அனைத்தும் நல்ல செயல்கள். கெடுதியான செயல்கள் என்று சொன்னால் என்ன? எவையெல்லாம் மோசமான பாவமான காரியங்கள் என்று அல்லாஹு தாலாவினால் தடையுத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கின்றதோ, கட்டளை விதிக்கப்பட்டிருக்கின்றதோ, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடை செய்திருக்கின்றார்களோ, செய்யாமல் தவிர்ந்திருந்தார்களோ, அவை அனைத்தும் கெட்ட செயல்கள், தீய செயல்கள். எனவே அது எந்த வழியில் அது நோக்கப்பட்டதாக இருந்த போதிலும் அது நல்ல செயல் என்று ஏவப்பட்டதுதான் நல்ல செயல். ஹலால் ஹராம், நல்லது கெட்டது, சுத்தமானது அசுத்தமானது, நாகரிகமானது நாகரிகமற்றது என்று பல வழிகளில் இஸ்லாம் நல்ல விடயங்களை காட்டி தந்திருக்கின்றது. அதிலே அடிப்படையானதுதான் மக்களுடன் நல்ல முறையில் நடந்து கொள்வது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலிருந்து மதீனாவிற்கு ஹிஜ்ரத் எனும் அந்த இடம்பெயர்வு நகர் அல்லாஹ்வுக்காக வேண்டி ஊரை விட்டு சென்றதன் பின்னால் அவர்கள் செய்த உபதேசம் என்ன? அஃஷுஸ் சலாம் அத்தீமுத் தஆம் ஸல்லு அலன் நாஸின் நியாம், மக்களுக்கு மத்தியில் சலாம் எனும் முகமனை பரப்புங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு, உங்கள் மீது சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக என்ற ஒரு மனிதனை பார்த்து முகம் மலர்வது, முகமன் கூறுவது, அது ஒரு அவனுக்கு செய்கின்ற பிரார்த்தனையாகவும் நலவான செயலாகவும் இருக்கும். அத்தீமுத்தாம், மக்களுக்கு உணவளிப்பது, அவர்களை அல்லாஹுடன் தொடர்பாக்குவது, அவர்களுக்கு உணவளிப்பது அவர்களுக்கும் எங்களுக்கும் உடைய நல்லுறவை உண்டாக்குகின்றது. அதே போன்று சல்லு அலன்னாசின் ஆம், மக்கள் தூங்குகின்ற நேரத்தில் அவர்களுக்காக வேண்டி எழுந்து இறைவனிடத்தில் பாவ மன்னிப்பு தேடுவது இருக்கின்றதே, இதுவும் நல்ல செயலாக இருந்து கொண்டிருக்கின்றது. பாதையில் கிடக்கின்ற கல் முல்லை அகற்றி ஓரமாக போடுவது கூட தர்மம் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். பெற்ற தாயினுடைய அன்னையினுடைய முகத்தை பார்த்து மலர்ந்த முகத்துடன் அந்த அன்னையை தாயை நோக்குவது கூட தர்மம் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். இவ்வாறு சில சிறிய நல்ல விடயங்களை எங்களுடைய வாழ்வில் அல்லாஹ்வுக்காக வேண்டி பின்பற்றுவதனூடாக அல்லாஹ் தாலா உலகில் எங்களுக்கு ஏவி இருக்கின்ற கட்டளைகளை நிலைநாட்டுவதற்குரிய பெரிய பாக்கியத்தை அல்லாஹ் தாலா அருள்வான். எனவே இந்த விடயங்களை எடுத்து நடப்பதற்கு அல்லாஹ் நம் அனைவருக்கும் அருள் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.